நீலம் மற்றும் லேர்ன் டெக் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் கெத்து தினேஷ் மற்றும் கலையரசன் நடிப்பில் அதேநாதர் இயக்கத்தில் இயக்குனர் பாரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் செப்டம்பர் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கலையரசன் போலீஸா காவல்காரா டைலாக்ஸ் பாடி போனோம் ரெண்டுமே இருக்கு. அனைத்து இடத்திலும் நல்லவர்களும் இருக்கார்கள், பிரச்சனையானவர்களும் இருக்கார்கள். ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் நான் இருப்பேன் சாவணும்னு சொல்ல மாட்டேனே. நீலம் என்டர்டைன்மெண்ட் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன் திஸ் எபிசோட் ஆஃப் நீலம் சினி டாக்ல இன்னைக்கு நம்ம கூட சினிமா பற்றி பேசுவதற்காக ஆக்டர் கலையரசன் அண்ட் ஆக்டர்ஸ் வின்சு வந்திருக்காங்க. ஹாய் வணக்கம். இந்த செக்மெண்ட் வந்து ஒரு வேர்ட் ஆர் சென்டென்ஸ் நான் சொல்லுவேன், அது கேட்டோன்னே உங்களுக்கு மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ரன்னிங், ஓடுறது. இப்போ ரன்னிங்னா இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தேன் நான். டெய்லி ஓட விட்டு மாண்டேஜ் எடுத்தாங்க, செலக்டாக வாங்குச்சு. அது ஃபாரஸ்ட். பியூட்டி. அந்த அரிய அலங்காரி ஒரு பாட்டு இருக்குல்ல, அதோட போஸ்டர் வந்து நான் ஒரு மலை மேலே உட்காந்துருக்கிற ஷார்ட். ஸோ அதுதான் அது அந்த டைம்ல ஆக்சுவலா நான் அந்த பியூட்டி பார்க்கும்போது நான் அழுதுட்டேன். பாலசரவணன் ஃபன் as well as an amazing actor. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் கூட நடந்த நானும் அவனும் ஒரு இதில் ஒரு ரெஸ்ட் ரூமில் ஒரு சீன் வரும், லைக் ஒரு கான்வர்சேஷன் வரும். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது மாதிரி ஒரு என் டைலாக் அப்புறம் உன் டைலாக் அப்புறம் என் டைலாக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் லைக் கிரேஸியாக அந்த ரெண்டு பேரும் மாற்றி அது பண்ணது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. அது இப்போ நடிச்சு முடிச்சோன்னா உடனே ஃபீல் பண்ணது டப்பிங் எப்படி பண்ண போகிறோம், ரொம்ப கஷ்டம் இந்த சீன் அப்படி நினச்சேன். அதே மாதிரி கஷ்டப்பட்டோம், ஏன்னா ரொம்ப பிளான்டாக இல்லாமல் ரொம்ப அன்பிளான்டாக அந்த டைலாக்ஸ் கொடுத்துட்டா அதிகம் தோழர். ஸோ எப்படி வேணா ஸோ அது வந்து ஒரு சூப்பராக இருந்தது. அது இல் பஸ்ட் அவுட் அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ நல்லா இருந்தது. கெத்து தினேஷ் இஸ் வெரி லவ்விங் கேரிங் பர்சன். சபீரனா டான்சிங் ரோஸ். டெடிகேஷன், ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது வந்து லைக் ஐ திங்க் இஸ் லைக் அமேசிங் இன் தட். ஈவன் he does a film, he'll not act other films also. அந்த லுக் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் வந்து அதில் போட்டு அது அந்த பட ரோலுக்காக ரெடி ஆகிறதுக்கு அவர் படுற இது அதுலேருந்து நான் அவர்கிட்ட தான் அதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஹவ் டு டேக் தட் ஃப்ரம் ஹிம். எனக்கு படத்துக்காக இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறது. ஸோ ஃபுட் வைஸாக நான் சொல்கிறது எல்லாமே, நம்ம கொஞ்சம் ஃபுட்டு நம்ம நல்லா சாப்பிட்ற ஆள், அப்பப்போ பார்ட்டி. ஸோ அதனால் கட் பண்ணணும் அப்படின்னு அவரை மாதிரி க்ளீனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். படத்தில் உங்களுக்கு அவருக்கும் போர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு ப்ரிவியூ ஷோ பார்த்தவங்களாம் சொன்னாங்க. எமோஷன் வைஸ் எனக்கும் அவருக்கும் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கர ஒரு வார் மாதிரி இருக்கும் எனக்கும் அவருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கதையில் எங்கள் கேரக்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக ரெண்டு பேருக்கும் வி டோன்ட் கோ அலாங் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் ஆனால் பயங்கர ஒரு லவ்வாக மாறிடும். லைக் ஈஸ் ஃப்ரம் நார்த், நான் ஒரு சவுத் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பாலசரன் வந்து என் கூட தமிழ் பையன் மாதிரி இருப்பான். ஸோ நானும் தான் ஃப்ரெண்ட் வரும், பட் எமோஷனலி ஐ கெட் மோர் அட்டாச் டு ஷபீர். ஸோ தட்ஸ் லைக் வெரி நைஸ் கிராஃப் ஆஃப் திஸ் கேரக்டர்ஸ். கலையரசன் நண்பன். எஸ், இல்ல எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட். நிறைய ஜஸ்ட் ஜென்ரலாவே நம்ம சும்மா சீன் பண்றதுக்கு முன்னாடியே ஹி கம் அண்ட் கிவ் கொஞ்சம் இன்புட்ஸ், எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். ஸோ தேங்க்ஸ். போலீஸா அத்தியாலியா போலீஸ் போத் ஆர் தேர். ஸோ ரெண்டுமே இருக்கு. அனைத்து இடத்திலும் நல்லவர்களும் இருக்கார்கள், பிரச்சனையானவர்களும் இருக்கார்கள். ஸோ அந்த மாதிரி தான் போலீஸ். நைட் ஷூட் யூஸ்வலா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். பட் நம்ம இந்த படத்துல ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் மெயின் என்னன்னா கிளைமேட் வந்து வேற லெவல் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த டயர்ட் ஃபீலிங்கே வராது. அண்ட் அங்கே வந்து நைட் ஆகும்போது ஃபுல்லா அப்படியே பிட்ச் பிளாக், ஒரு லைட்டும் கிடையாது, ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸாக இருக்கும். ஸோ எக்ஸைட்டிங். யானை அந்த பக்கம் இந்த பக்கம் யானை எடுத்துலாம் இருந்துச்சு. ஸோ எக்ஸைட்டிங்காக தான். ஏதோ ஒரு சீன்ல வந்து யானை யாரோ ஒருத்தவங்க. ஆமாம், நம்ம ரெண்டு பேரும். வின்சு நான் வெரி ப்ரொஃபஷ்னல், வெரி நைஸ் ஆக்ட்ரஸ். அதே மாதிரி இந்த ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இந்த திஸ் ஃபிலிம் ஆல்சோ நீடாது அந்த மாதிரி. அப்போ அதையும் தோல் யோசிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது நான் சொன்னேன், வின்சோலாம் கண்டிப்பாக எனக்கு ஜாலியாக சுற்றுறாளுங்க, நீ அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே தெரியும்.
ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் லைக் ரொம்ப ஈஸியாக அந்த அந்த இடத்தோட அந்த பீப்புளோட அந்த லொக்கேஷன்ஸோட அவங்க வந்து இப்போ தனியாக ஒரு ஹீரோயின் ஐ நீட் திஸ் ஐ நீட் தட் அப்படிலாம் இல்லாமல் ஃபுட் வைஸாகவும் சரி லொக்கேஷன் வைஸாகவும் ஸோ பேசிக்காக வி நீட் சம்திங் நோ ஃபார் அட்லீஸ்ட் மென்னாவது வி கேன் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் பட் கேர்ள்ஸ் தே நீட் சம்திங் நோ ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப இருந்தாங்க ஸோ அது திங் வெரி நைஸ் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி இருக்கிறது வந்து ஒரு பெண் அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப சூப்பர் ஒரு ஆர்டிஸ்ட் ஐ திங்க் ஷி வில் கோ பிளேசஸ் ஃபார் தட் How sweet. Thanks, sir. டைலாக்ஸ் Because எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்டா இப்போ வந்து இவ்வளோ பேசுறேன் பட் அந்த டைம்ல எனக்கு இவ்வளோ கூட வரல ஸோ பட் எனிவே ஒரு லைட்டா ஒரு டென்ஷன் வரும் எனக்கு அப்புறம் திஸ் ஆட் லைக் லிட்டில் பிட் ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்லாங் ஆக்சென்ட் ஸோ பட் ஆனால் நல்லா பேசுவேன் ஃபர்ஸ்ட் டைலாக்ஸ் அந்த ஆமா அதான் என் நேரத்துல பெரிய 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 டெலிவரி இருக்கும் பட் நான் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போய் டெய்லி ஸ்கூல் போகிற மாதிரி போய் எல்லாம் ஃபுல் படிச்சு ரெடியா தான் நான் ஸோ டைலாக் ஃபுல்லா இந்த படத்துக்கு ஓகே பட் யூஸ்வலா வரும்போது பயம் அந்த மாதிரி படத்துல ஏதாவது ஒரு போர்ஷன் வந்து நீங்க கலைஞர்கிட்ட பேசுற டைலாக் ஏதாவது ஒன்று ஞாபகம் இருக்கா இப்ப? நிறைய கலாய்ப்பாங்க படம் ஃபுல்லாக என்ன கலாய்ச்சிட்டே இருப்பாங்க அக்கடா பேசுவேன் அப்படி ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு பேச முடியுமா? எனக்கு ஞாபகம் ஒரு 3 இயர்ஸ் இந்த மெரிச்சு அந்த மேல இருந்து நாங்க பார்த்து இப்போ யானை மெரிச்சு குடல் சந்து வழியா வெளில வந்துட போகுது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹார்ட் ஒர்க்கிங் சின்சியர் ஜெனுவன் நிறைய சொல்லலாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்னா ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல எது நடந்தாலும் கரெக்டாக நடந்தால் அவங்களுக்கு பாராட்டு வருமான்னு தெரியல பட் எது தப்பாக இருந்தாலும் அவங்கள தான் முதல் ப்ளேம் பண்ணுவாங்க திட்டுவாங்க இஃப் இட்ஸ் நாட் தேர் மிஸ்டேக் ஆல்சோ ஸோ அதனால லைக் ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் ஸோ அதனால இட் ஷுட் பி ரியலி ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டு பி தேர் இன் தட் பிளேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் சினிமா ஐ ஃபீல் அவங்க இல்லைன்னா ஷூட்டிங் ஒரு நாள் கூட நடக்காது. அதே நாதிரை நிறைய தோழர் வந்து என்னோட நிறைய அன்பு இருக்கு நண்பன் அண்ட் ரொம்ப ஒரு வெரி இன்னசென்ட் ஆமா ரொம்ப innocent. குழந்தை மாதிரி இருக்கு. ஆமா எனக்கு வந்து எப்படி சொல்றது தெரியல ஆக்சுவலா அவங்க வரும்போது ஒரு 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 நைஸ் ஓகே எல்லாமே ஓகே தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நைஸ் ஒரு கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட் ஆக்சுவலா ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணணும்னா 2 பேரும் என்ன சொல்லுங்க? ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எவ்ரிடே வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். ஸ்டே பண்ண லொக்கேஷன்ஸ் இருக்கட்டும் தெங்கனி கோட்டையில் ஸோ அது வெரி நைஸ் பிளேஸ் வெரி நைஸ் ஆம்பியன்ஸ் அந்த ரெசார்ட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் அப்புறம் ஒரு என்ன நம்ம நிறைய இடங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மலை மேலே ஷூட் பண்ண லொக்கேஷன் நான் சொல்லலாம் ஸ்பெசிஃபிக்காக லைக் இவங்க சொன்ன மாதிரி யாரும் ஷார்ட்லேயே போய் உட்காந்துட்டு எங்கேயோ உட்காந்துட்டு அந்த மலையை பார்த்துட்டே இருக்கல ஏன்னா 360 டிகிரி காடு தான் அப்படியே அதுவும் வி ஆர் லைக் அந்த டாப் ஸோ அதனால் எல்லாமே கீழே தான் இருக்கும் ஸோ எல்லாமே கீழே இருக்கும் அப்படி மிஸ்ட் இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ் அதை சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து என்னன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஏர்பாட்ஸ் கொடுத்து சாங் போட்டு ஃபுல் வால்யூம் வச்சிருக்கோம். ஆமாம் இப்போ அவங்க வந்து ஒரு பாட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து நடிச்சு காட்டுவாங்க அது வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே நாங்கள் பேசுறது கேட்குதா? கேட்கலடா சத்தியமா. ஓகே 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 நான் சத்தமா பேசுறதுலே கேட்கல அவங்க. ஓகே சத்தமா பேசுறேன்ல. ஓகே இதாண்டா ஈஸியா கண்டுபிடிக்க அப்படி எட்டி பார்த்தது சொன்னா விடுது. நீங்கள் பேசக்கூடாது ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான் ஆக்ஷன். அடி அலங்காரியா மேரேஜ் கல்யாணம் அடுத்தடுத்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருங்க. செகண்ட் வேர்டா கல்யாணம் கனிமாவா ஃபர்ஸ்ட் அடியே அலங்காரி சொன்னேன்ல புரியல. அடியே அலங்காரி ஆமா நெக்ஸ்ட் என்ன செகண்ட் பார்ட்டா சொல்லு பாட்ட மறந்துட்டேன். காவல்காரி காவல்காரா எடுத்துட்டே சொல்லிருங்க. காவல்காடு. ஓகே இப்போ அந்த பாட்டே போடு இந்த பாட்டே போடு தான் சத்தம் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். ஓகே நம்ம பாட்டு தான் சொன்னியா? நான் ரெடி தான். டேய் ஆமாண்ணா அப்புறம் உங்களுக்கு அப்படியே கொடுத்தா இருக்கிறதே 2 பாட்டு தான். ஒரு பாட்டு சொல்லியாச்சு. அடியே அலங்காரி பாட்டு கிடையாது. 1 2 3 4 இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் நாம யாரு ஆக்டர்
இன்டர்வியூ, ப்ரொமோஷன், பாட்டு ஆங்கர், நான் இது என்ன படமா? படம். ஓ டைரக்டர், அதே தோழர். மயமாரு நீங்க மீசையை முறுக்கிட்டு கேக்குதுடா, இரு உனக்கு இருக்கு. நான் முன்னாடி மெட்ராஸ் படம் நடிச்சீங்க. படம் நட்சத்திரம் நகர்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப், பாட்டு பாடிட்டு இருந்தோம் 2 பேரும், சண்டை போட்டோம். ஏன் படம் மெட்ராஸ், பாடி படம் ரித்விகா. ஐஸ் ஆனா பயங்கரமா பிடிக்கிறாங்க அவங்க பாயிண்ட். அதுல தாங்க ஸ்டோரி, இதுல பயங்கரமா பண்ணிட்டீங்க. சூப்பரா நடிப்பாங்க மச்சி அவங்க. ஷீ இஸ் வெரி குட் ஆக்ட்ரஸ், வெரி எக்ஸ்பிரசிவ். அவங்க உங்களுக்கு ஹலோ ஃபைன் பாத்தீங்களா இல்லையா? நல்லா பண்றாங்கன்னு சொன்னாலும் லைட்டா அப்படியே வைக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. தங்களான் தங்களான் சொல்லாமா, எல்லாம் காலா சொல்லாமா? அதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவாங்கண்ணே. தலைவர் நான் ஈஸியா தங்களான் மட்டும் எடு, தங்களான் சரி தங்களான் சொல்லலாம். ஓகே. ஃபிலிம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபிலிம், ட்ரெஸ், மைக்கு, செயின், படத்துல செயினா, மாலை, சண்டை, கட்டு, ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப், மாலை, மாலை, செயின், செயின் என்னது அது? கோல்டு. ஓ கோல்டு, கோல்டு, என்ன படம்? தமிழ்ல தெரியாது. கோல்ட் அதர் லாங்குவேஜ். கோல்டு அதர் லாங்குவேஜ்ல தமிழ். சரி ஓகே. பொண்ணு, படம், நம்ம படம். நீங்க பாஸ் பண்ணீங்க. இல்ல இப்ப Oh, play shit. பண்ணு. காசு, காசு யார் கொடுக்குறாங்க? பாரதி சார். ப்ரொடக்ஷனா நீலம். ரஞ்சித் சரோட ப்ரொடக்ஷன், ஃபிலிம், கேமராமேன், டைரக்டர், ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் யாரு? நம்ம படத்துல ப்ரொடியூசர் யாரு? யாரு மாதாமா? அதான் நான் சொன்னேன்ல. விக்ரம் சார் மாதிரி ஆக்ட் பண்ணீங்க ஏதாவது? சரி சொல்லு. இல்ல ஆக்டர்னு கன்வே பண்ணிருங்க அவருக்கு. ஆனா அவங்க ஏர்பாட்ஸே கழட்டிட்டாங்கண்ணே. நான் அதை பார்க்காம நானும் ரொம்ப நேரமா விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க கேட்டுட்டே தான் இருக்காங்க. ரெடியா? ஆமா ஏர்பாட்ஸ் கழட்டிட்டாங்க. இது தெரியாம நம்ம இவ்வளவு நேரம் ஆக்ஷன் கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ரஞ்சித் சார் படமா? அது ஏன் கண்டுபிடி. ஹாஸ்டல் எப்படி இருக்கும்? எந்த படம்? தங்களான். அதுக்குதான் சொன்னாங்க, இந்த சமகாலத்துல திரைப்படங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு புறம் வந்து படம் எடுக்கிறோம், அது வந்து ஒரு பொழுதுபோக்காக படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு புறம் இருக்கும். பட் நீலம் சார்ந்து எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே வந்து நீலம் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் எல்லாமே எளிய மக்களுடைய வாழ்வியலையும் அவங்களுடைய அரசியலையும் பேசுகிற படமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் தண்டகாரண்யம் வந்து எளிய மக்களோட அரசியலையும் அவங்களுக்கு தேவையானதையும் வந்து ரொம்ப அழுத்தமாக பேசும் அப்படின்னு சொல்கிற தண்டகாரண்யம் படம் பற்றி நீங்கள் மக்களுக்கு தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்ன? இல்லை கண்டிப்பாக தண்டகாரண்யம் நீலம்லேருந்து வர படங்கள் வந்து எல்லாமே ரொம்ப தேவையான ஒரு ஃபிலிம்ஸாக தான் இருக்குது, படங்கள் தான். அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயங்களை சொல்கிற படமாக இருக்கும். அதே அந்த வரிசையில் தண்டகாரண்யமும் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது நம்ம வந்து நம்மளாம் எவ்வளோ கிஃப்டட் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குதுன்றதை பார்த்து நம்ம
நமக்கு நியாயமாக கோவம் தான் வரணும், வருத்தப்படக்கூடாது. நமக்கு சரி இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. ஸோ அந்த விஷயத்தை வந்து அப்படியே ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வந்து சேர்த்த டைரக்டர் அதியன் ஆதிரே சார், ரஞ்சித் சார், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஃபைட்டு எல்லாம், ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ், நான், வின்சு, தினேஷ், ரித்விகா, அது மல்டிபிள் ஆர்டிஸ்ட், முத்துக்குமாரன் எல்லாரும். ஸோ எல்லாரும் வந்து கண்டிப்பாக ரொம்ப இல்லாமல் அந்த பொலிட்டிக்கான விஷயம் இருந்தாலும் அது எவ்வளோ கமர்ஷியலாக ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப எளிமையாக லவ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, பிரதர்ஹுட் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்ம படத்தில். ஸோ வந்து அந்த ஏக்கம் இருக்குது. ஒரு நார்மல் குடும்பத்தோட ஒரு அரசாங்க ஒரு ஒரு உத்தியோகத்துக்கு வந்து எவ்வளோ ஒரு நார்மல் ஃபேமிலி அது முக்கியமாக நினைக்குது, அதை நம்பி ஒரு ஊரே இருக்க ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ரொம்ப க்ளோஸ் டு த ரியாலிட்டி பேசுகிற படமாக தண்டக்காரன் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். வெரி எமோஷனல் ஃபிலிமாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருக்குது தெரியுமாண்ணே, எந்தெந்த திரைப்படங்கள்லாம் வந்து கலையரசன் வந்து சாவடிக்கப்படுகிறாரோ அந்த படம்லாம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது சொல்கிறாங்க, பார்க்கலாம். பட் தண்டக்காரத்தில் நான் இருப்பேன்னு சாவணும்னு சொல்ல மாட்டேனே. சொல்ல மச்சான், நீ சொல்லுவோம். ஒய் தே ஷுட் வாட்ச் தண்டக்காரன். கலை சொன்ன மாதிரி இந்த படத்துல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது வந்து எல்லாமே பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நரேஷன் இந்த கதை கேட்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸ் மக்களுக்கும் அந்த நாலேஜ் கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது எல்லாம் தெரியணும். ஸோ அதனால எல்லாரும் பாருங்க அண்ட் நம்ம ஒர்க் சப்போர்ட். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அந்தகாரனுக்கும் சரி, அடுத்து வரப்போகிறவங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நீலம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.